வணக்கம், ஜெய்ஹிந்த். அட்சய திருதி, அதாவது கர்ணனுக்கு அனைத்து தர்மங்களும் செய்த, அந்த கடவுளுக்கே தர்மம் செய்த கர்ணனுக்கே சொர்க்கத்தில் பசி எடுத்தது. அதை போர்க்க பூமிக்கு அவன் கர்ணன் அன்னதானம் செய்ய வந்த நாளைத்தான் அட்சய திருதியாக இந்த பூமியில் கொண்டாடுகிறோம். நாளில் படைத்தோம்னா அட்சய, அதாவது திருதியையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்வதுதான் அட்சய திருதியை என்று குறிப்பிடுகிறோம். இது சந்திரனுக்குரிய நட்சத்திரம் ரோகிணி. இந்த சந்திரன் உச்சம், ராகு உச்சம், இரண்டும் கொடுப்பதற்கு உரியது. உச்சம் என்பது சந்திரன் உச்சம், ராகு உச்சம் கொடுப்பது ரிஷபராசியிலே நடந்திருக்கிறது. பாண்டவர்களும் அந்த உயிர்களும் பல உயிர்களும் பசியில வாடும் பொழுது திரௌபதி சூரிய வழிபாடு அவள் கடைபிடிப்பவள், அவளுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தது இந்த நாளில்தான். பெருமான் அந்த அன்னலட்சுமியிடம் சென்று அன்னம் வாங்கிய நாளும் இந்த அட்சய திருதியில் தான். பார்வதி தேவி சிவனுக்கு அன்னமிட்ட நாள். அது போக பார்த்தீங்கன்னா அழகிய நெல்லிக்கனியை வாங்கி அவள் பக்திக்காக கனகாசோசரம் பாடி அது தங்க நெல் குவியலை அந்த ஏழை பெண்ணுக்கு வழங்கிய நாள். அப்ப கனகாசோசரம் உதயமான நாள். என்ன செய்ய வேண்டும் அட்சய திருதியில்? அதாவது வாழை இலை எடுத்து அறுசுவை உணவுகள் படைத்து உறவினர்களுக்கு உணவு அருந்த அன்னதானம் இட வேண்டும். அந்த உணவு தானம் கொடுக்க வேண்டும். பிரச்சனை என்று வீட்டில் இருந்தாலே வாழை இலை போட்டு உணவு தானம் அளித்தாலே அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். சந்திரன் ஆக்டிவேட் ஆகிடும். சந்திரனும் உச்சம், சூரியனும் உச்சம். சூரியன் இந்த சித்திரை மாதத்தில் நேரடியாக பூமியை தொடர்பு படுத்துவதனால்தான் நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அப்ப தாய் தந்தை வழிபாடு மிகச் சிறந்தது. குறிப்பாக தந்தையற்றவர்கள் தாயையே தந்தை தாயாக வழிபடலாம். அவர்களுக்கு பாத பூஜை செய்வது சிறந்தது. பொதுவாகவே இறைவன் அடுத்தவருக்கு, குறிப்பாக இல்லாதவர்களுக்கு, பசியுடையவர்களுக்கு செய்யும் பொழுது, நோய்வாய் உற்றவர்களுக்கு செய்யும் பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவான். அப்ப அவர்களுக்கு அன்னதானம் செய்து கனகாசோஸ்திரம் பாடி ஏலக்காயை 108 ஏலக்காயை கோர்த்து மகாலட்சுமி படத்திற்கு சார்த்தி கல்லுப்பு, பச்சரிசி, பசும்பாலில் இனிப்பு கலந்து பச்சை கற்பூரம், வெள்ளை நிற கற்கண்டு, மஞ்சள் குங்குமம், வாசனை பூக்கள், தேங்காய், இதுல நீங்க தானமா கொடுக்கணும். வெற்றிலை பாக்கு மற்றும் பூக்கள், வாசனை பூக்கள் தானமா வர்றவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும். அது மெயின். அதற்கு உணவு அளிக்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து ஆசி வழங்க நமக்கு அந்த வளர்ச்சி கிடைக்கும். அது தங்கம் வெள்ளி வாங்கி பூஜை செய்தால் அது வளரும் என்று பொருள். அந்த நாளில் தானியங்களும் வாங்கி பூஜை செய்யலாம். உலகத்தில் அன்னதானம், பசியில் உள்ளவருக்கு உணவு அளிப்பது, அன்னதானம் செய்வதுதான் மிக சிறந்த தர்மம். அது எல்லாவித தர்மத்தையும் விட சிறந்த தர்மம். அப்படிப்பட்ட தர்ம தினத்தில் நீங்களும் அன்னதானம் செய்து பயன்பெறுங்கள்.